உலகம் இனி தண்ணீர் பற்றாக்குறை என்ற நிலையை கடந்து மீள முடியாத அபாயகரமான கட்டத்திற்குள் நுழைவதாக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிக நீரை மனிதர்கள் பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர் மற்றும் நன்னீர் ஆதாரங்கள் செயலிழந்து வருவதாக ஐநாவின் புதிய அறிக்கை எச்சரிப்பதாக தகவல் வந்துள்ளது. நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுவதால் டெல்லி, சென்னை, பெங்களூர் போன்ற பெரு நகரங்களின் நிலம் உள்வாங்கும் எனவும், குடிநீர் விநியோகம் முழுமையாக முடங்கும் டே ஜீரோ என்ற நிலையை விரைவில் கடக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை கேட்டதுமே பல பேருக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கும். இதே செய்தியை சமூக ஆர்வலர்களோ இல்ல தமிழகத்தை சேர்ந்தவர்களோ இல்லை தண்ணீர்களுக்கான மாநாடுகள் என்று பேசினாலோ இது அப்படியே கடந்து போயிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ஊர்க்காரங்க சொல்றதை விட இங்க வெளிநாட்டவர்களின் சொல்லுக்கு அதிக மதிப்பளிக்கப்படுது. இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விதமான மனநோய். இது ஒரு புறம் இருக்கட்டும். தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கான முக்கிய 3 காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். குறைந்த மழை அளவு மற்றும் அதிக வெப்பம், வேளாண்மை, தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் தொகை பெருக்கம், நிலத்தடி நீர் அளவுக்கு அதிகமாக உறிஞ்சப்படுதல். குறைந்த மழை அளவு மற்றும் வெப்பத்திற்கான காரணமாக பார்க்கப்படுவது மரங்களை வெட்டுவது, காடுகளை அழிப்பது, வாகனங்களிலிருந்து வெளியேறும் வாயுக்கள், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் வாயுக்களாலும் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்கள். சில காலங்களுக்கு முன்னாடி வேளாண்மைகளுக்காக 50-60 அடியில கிடைத்த தண்ணீர் இப்போ 1000-2000 அடி என்ற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. பெரும்பாலான மக்களுமே மழைநீரை சேமித்து முறையாக பயன்படுத்துவதுமே இல்லை. 3வதா நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுதல். தண்ணீர் மற்றும் குளிர்பானங்கள் விநியோகிக்கும் நிறுவனங்களுமே எந்தவித கட்டுப்பாடுகளிலுமின்றி தண்ணீரை அளவுக்கு அதிகமா தண்ணீர் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதுல சிலவற்றை பார்ப்போம். மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்தப்படும். ஏரி, குளம் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். சாக்கடைகள் மற்றும் தொழிற்சாலையின் கழிவுகள் நீர்நிலைகளோடு கலக்காமல் தடுக்க வேண்டும். காடுகளை பாதுகாப்பதன் மூலமும் மரங்களை நடுவதன் மூலமும் அதிக மழைப்பொழிவை பெற முடியும். இதனால் நிலத்தடி நீர் மட்டமும் உயரும். அனைத்து தொழிற்சாலைகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் தண்ணீரை பயன்படுத்தும் அளவை வரையறை செய்து கண்காணிக்கப்படணும். இதையெல்லாம் நீங்களும் நானும் செஞ்சிட முடியுமா அப்படின்னா ஒருபோதும் முடியாது. அதற்கு வாய்ப்பு 1% தான். ஆனா இதை 100% சரி செய்ய முடியும், அரசும் அரசியலும் நினைத்தால். இந்த அரசையும் அரசியலையும் நம்ம எப்ப சரியா புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இந்த நேரத்துல ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த குறளோட பொருள் நீரின் முக்கியத்துவத்தையும் தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்பதையும் உணர்த்துகிறது.